boycott. Okay? Yes. Now, eponymous Mare, there is another word, we call it as euphemism. What is that? Euphemism. Yes, in euphemism, what is that euphemism abdina? It's a good word. அதாவது நம்மள யாரும் ஹார்ஷா சொல்லிடாம யாரும் கஷ்டப்படுத்தாம ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா எஃபோமிசம். நமக்கு அது ஒரு ஹேபிட் இருக்கு. நம்ம யாருமே ஒரு பர்சன்ஸை சொல்லும்போது கஷ்டப்படுத்துற மாதிரி வேர்ட்ஸ், முக்கியமா அவங்களுடைய இன்எபிலிட்டியை டிசேபிளை வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ டிசேபிள்டு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அது ப்ளஸ் இந்த லேம்ன்ற வேர்டு, கால் இதாக இருக்கவங்க, அண்ட் பிளைண்டு. ஓகே, ஈவன் திஸ் ஹவுஸ் ஒய்ஃப், இந்த வேர்டெல்லாம் கூட we call it as harsh words. இதெல்லாம் வந்து நம்ம ஹார்ஷாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ்க்கு பதிலாக இந்த லேம், பிளைண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் இதுக்கெல்லாம் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லேமை வந்து we call it as physically challenged. Challenged, the persons are challenged, they are different. We call this as differently abled. Differently abled, அவங்களால முடியும். இந்த டிசேபிள்டுன்னு சொல்லாம அவங்க எப்படி சொல்லலாம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அவங்களால வேற விதத்துல அவங்களால முடியுது அப்படின்னு அர்த்தம். அது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்சு, மென்டல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் சொல்லாம மென்டலி சேலஞ்சு. பிளைண்ட், பிளைண்ட் வந்து விஷுவலி சேலஞ்சு, விஷுவலி பார்க்கக்கூடிய விதத்துல அவங்க சேலஞ்சு. ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ லேட்டஸ்ட் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹோம் மேக்கர்ஸ், அவங்களால தான் வீடியோ உருவாக்கப்படுது, அதனால we call them as homemakers. ஓகே, ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹார்ஷ் இல்லாமல் அவங்க ரொம்ப பொலைட்டாக அவங்களுக்கு சொல்கிற வேர்ட்ஸா இந்த வேர்ட்ஸ். ஓகே, இந்த வேர்ட்ஸ் we call it as, these words are called as euphemism. Okay, yes, I hope you understand. Thank you. Have a nice day.